துப்பாக்கியை வைத்து மிரட்டியதாக கைது செய்யப்பட்ட சீமான் வீட்டின் பாதுகாவலர் மற்றும் பணியாளர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். அமல்ராஜ் மற்றும் சுபாகர் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை அளித்த புகாரில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் காவல்துறையினர் சம்மனை ஒட்டியிருந்தனர். இந்த நிலையில சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிடைத்ததாக அவரது பணியாளர் சுபாகர் மற்றும் பாதுகாவலர் அமல்ராஜ் ஆகியோர் நீலாங்கரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஆயுள் தடுப்பு சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமல்ராஜ் மற்றும் சுபாகர் இருவரும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இதனையடுத்து இருவரும் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் அரசியல் நோக்கில் தாங்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானது, துப்பாக்கி உரிய அனுமதி பெற்றுதான் வைத்திருப்பதாகவும் ஆயுத தடுப்பு சட்ட பிரிவில் கைது செய்ய முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.